விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு மது கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய நுண்ணறிவு பிரிவு உதவி ஆய்வாளர் இனாயத் பாஷா தலைமையில் போலீசார் மடுக்கரை பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது தமிழக பதிவெண் கொண்ட கார் ஒன்று வேகமாக சென்ற நிலையில் அதனை துரத்தி சென்று நடுவீரப்பட்டு அடுத்த சன்னியாசிப்பேட்டை பகுதியில் மடக்கி பிடித்தனர். அப்பொழுது காரில் இருந்த நபர் தப்பி சென்ற நிலையில் காரை சோதனை செய்தபோது அதில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான உயர் ரக புதுச்சேரி மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அதனை உடனடியாக நெல்லிக்குப்பம் மதுவிலக்கு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் 2 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு தப்பியோடிய நபருக்கு போலீசார் வலை வீசி வருகின்றனர். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிஹர பட்டா ஜோஷி என்பவர் கடந்த 1990 சென்னைக்கு வந்து கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். அப்போது ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இந்திரா என்ற பெண்ணை காதலித்து வந்த நிலையில் கடந்த 1994 இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இதையடுத்து இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் இந்திரா தனது தாய் ரமாவின் வீட்டுக்கு சென்று விவாகரத்துக்கு விண்ணப்பித்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோஷி கடந்த 1995 மாமியார் ரமாவின் வீட்டிற்கு சென்று மனைவி இந்திரா மற்றும் இந்திராவின் சகோதரர் கார்த்திக் ஆகியோரை கத்தியால் தாக்கவே இருவரும் இரத்த காயத்துடன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். அப்போது வீட்டில் மாட்டிக்கொண்ட மாமியார் ரமாவை கத்தியால் தாக்கி கொலை செய்துவிட்டு ஜோஷி அங்கிருந்து தப்பி சென்றார். இதுகுறித்து ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ஹரிஹர பட்டா ஜோஷியை தேடி வந்தனர். இந்த நிலையில் ஒடிசா மாநில காவல்துறையினரின் ஒருங்கிணைப்புடன் தமிழக தனிப்படையினர் கொலை வழக்கில் சுமார் 28 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த ஜோஷியை கஞ்சம் மாவட்டத்தில் கைது செய்தனர். விசாரணையில் ஹரிஹர பட்டா ஜோஷி ஒடிசா மாநிலம் பெச்ராம்பூரில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஜோஷியை சென்னைக்கு அழைத்து வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2021 துணைவேந்தராக ஜெகநாதன் பணியாற்றி வந்தார். இவர் தொழிலாளர்கள் பணி நீக்க நடவடிக்கை, மாணவர்களை அச்சுறுத்துதல், மோசடி செய்தல் என்பது போன்ற பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு 2 நபர் விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் ஜெகநாதன் துணைவேந்தராக பணியாற்றி வரும் அதே வேளையில் பூட்டர் பவுண்டேஷன் என வர்த்தக ரீதியிலான நிறுவனத்தை தொடங்கியதாக புகார் எழுந்தது. இதன் மூலம் பெரியார் பல்கலைக்கழகம் முழுவதும் அந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு இதுகுறித்து கேட்க சென்ற தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவனுக்கும் கொலை மிரட்டல் விடுத்து ஜாதிய ரீதியில் திட்டியதாக கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இதன் பேரில் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்த நிலையில் சொந்த பிணைவில் விடுவித்து அவர் தினமும் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பமிட நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து பதிவாளர் தங்கவேல், கணினி பேராசிரியர் சதீஷ், பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம் கணேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பிணையை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புகார்தாரரும் பல்கலைக்கழக தொழிற்சங்க சட்ட ஆலோசகருமான இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மேலும் இது தொடர்பாக புகார்தாரரான தானும் அரசும் உரிய வழக்கு மன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த பிணையை ரத்து செய்ய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த ஊழலை கண்டித்து பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் மற்றும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தொடர்ந்து போராடி வருகிறது. இந்த நிலையில் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் மற்றும் ஓய்வு பெறும் நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பு பொதிவாளர் தங்கவேலு, துணைவேந்தர் ஜெகநாதன் ஆகியோர் இணைந்து வட இந்தியாவில் கடும் குளிர் நிலவி வருகிறது. தலைநகர் டெல்லி மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் பனிமூட்டம் அடர்ந்து காணப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் எதிரே உள்ளவர்களை பார்க்க முடியாத அளவிற்கு பனிமூட்டம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் டெல்லிக்கு இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் பிறப்பித்துள்ளது. டெல்லியில் 25 மீட்டருக்கு குறைவான தூரத்தை கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பதால் 25க்கும் மேற்பட்ட ரயில்கள் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லி விமான நிலையத்தில் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத வகையில் பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் பல விபத்துகள் ஏற்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் ஏராளமான வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த ரயில்களில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் குறைவு என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ரயில்கள் இந்தியாவில் இயக்கப்படும் பிற ரயில்களை விட வேகமாக செல்லும் திறன் கொண்டது. தமிழகத்தில் கோவை, சென்னை மற்றும் சென்னை நெல்லை மற்றும் சென்னை மைசூரு ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து தென்னக ரயில்வே சார்பில் கோவை, பெங்களூரு இடையே வருகிற 30ஆம் தேதி முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. இதனை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த வாரம் பெய்த வரலாறு காணாத மழையால் தாமிரபரணி ஆற்றின் இரு கரைகளையும் தாண்டி பெருக்கெடுத்த வெள்ளத்தால் பேரிழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களில் வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்களுக்கு 100% மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று மின் வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், விளைநிலங்களில் நீர் தேங்கியிருப்பதால் மின்கம்பம் வைக்க முடியாத நிலை உள்ளது. விவசாய பணிகளுக்கான மின்சாரம் மட்டும் நெல்லை, தூத்துக்குடியில் வழங்கப்படவில்லை. ஜனவரி முதல் வாரத்தில் விவசாய பணிகளுக்கான மின்சாரம் வழங்கும் பணிகள் தொடங்கும். விவசாய பணிகளுக்கு மின்சாரம் வழங்கும் சுமார் 270 மின் மாற்றிகள் சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து 2700 மின் கம்பங்கள் புதிதாக நடப்பட வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மழை வெள்ள பாதிப்புகளை பார்க்க தமிழகம் முழுவதும் செல்லவில்லை, தூத்துக்குடிக்கு மட்டுமே சென்றேன். தமிழக அரசில் தலையிட செல்லவில்லை. என் சகோதர சகோதரிகள் துன்பத்தில் பங்கேற்க ஆறுதலுக்காக சென்றேனே தவிர ஆய்வுக்காக செல்லவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனை திமுகவினர் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அரசியல் கட்சியை விமர்சிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும் மத்திய அரசு அவரை ஆளுநர் பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.